அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2025 எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக 2025 அமைய போகிறது. ஏனென்றால் ஒரு வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆளுமை நிறைந்த ஒரு ஆண்டாகவும் பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் செயல் வீரம் என்பது அதிகரிக்கும். பல்வேறு வகையான பணிகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நிறைவான ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக வீண் பலிகள், தேவையில்லாத பல பிரச்சனைகள் போன்றவற்றை சந்தித்து வந்த சூழல் முற்றிலுமாக மாறும். ஏனென்றால் அர்த்தாஷ்டக சனியாக நிலை கொண்டிருந்த சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. சனி சுகஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்தில் நுழையக்கூடிய தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் சந்தித்து வந்த தேவையற்ற பல பிரச்சனைகள், மன வருத்தம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்துமே விலகி நல்ல வளர்ச்சி சிறப்பாக பெறுவதற்கான யோகம் உண்டுங்க. பல்வேறு வகையான சங்கடங்கள், கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் முற்றிலும் விலகக்கூடிய ஆண்டாக 2025 அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருந்த ராகு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அதே வேளையில் லாபத்தில் வலம் வந்து கொண்டிருந்த கேது இந்த தருணத்தில் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ராகு கேதுவின் அமைப்பு வருடத்தின் பிற்பகுதியில் சில தடைகளை ஏற்படுத்தினாலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை தான் உருவாக்கி கொடுக்கிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிக வலுவாக குரு 7 மற்றும் 8 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த வருடத்தின் பிற்பாதியில் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் இயலாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் கிடைக்கும் என்பதிலும் சந்தேகமே இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9, 10, 11, 12 ஜென்மம் 2, 3, 4 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே மிக சிறப்பான நன்மைகளை விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடத்திலும் மாறி மாறி வலம் வரப்போகின்றன. ஆட்சி பலம் பெறும்போதும் உச்சம் பலம் பெறும்போதும் அதீத நன்மை கிடைக்கும். வக்ர காலகட்டத்திலும் அஷ்டம காலகட்டத்திலும் சற்று கவனத்துடன் இருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 13 முறை வலம் வர போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல அதிரடியான துரிதமான மாற்றங்களை சந்திரன் ஏற்படுத்துகிறார். எனவேதான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல மாறுதல் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 9 கிரகநிலைகளின் அமைப்பாலும் உண்டு. உதாரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு மிகுந்த பசி. எனவே அருகாமையில் உள்ள உணவகம் சென்று உணவு அருந்தலாம் என பார்க்கிறார். அப்போது அவரிடம் காசு இல்லை. எனவே உணவகத்திற்குள் சென்ற அந்த நபர் உணவகத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறாருங்க. அவருக்கு பசி மிகுந்த வாட்டத்தையும் சோர்வையும் ஏற்படுத்த நடக்க முடியாமல் சாலையின் ஓரத்தில் விளிம்பில் இருக்கக்கூடிய கல்லில் சென்று அமர்கிறாருங்க. அப்படி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரிடம் ஒரு இனிமையான செய்தி கிடைக்கப்பெறுகிறது. என்னவென்றால் அருகாமையில் உள்ள ஒரு ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற செய்தியை கேள்வி உற்ற அந்த நபர் அங்கு விரைவாக செல்கிறார். அங்கு போய் பார்த்தால் மிக நீண்ட வரிசையானது இருக்கிறது. நீண்ட வரிசையில் பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருந்து தனக்கான உணவை பெற்றுக்கொள்கிறாருங்க. அந்த உணவை பெற்றவுடன் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த உணவை எடுத்துக்கொண்டு சற்று
நகர்ந்து சென்று மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது பின்னால் வந்த ஒரு நபர் கால் இடறி இவரின் மீது விழுகிறாருங்க. இவர் கையில் வைத்திருந்த உணவும் கீழே விழுந்து விடுகிறது. உடனே பயங்கர கோபத்தின் உச்சத்திற்கு சென்று அவரை முடிந்தவரை திட்டுகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் மீண்டும் அன்னதானம் வாங்கி சாப்பிடலாம் என நினைத்து அந்த வரிசைக்கு செல்லலாம் என்று பார்க்கும்போது அன்னதான உணவானது தீர்ந்து போய் விடுகிறது. எனவே வேதனையுடன் அங்கு அமருகிறாருங்க. ஆனால் உண்மையில் இவருக்கு ஏற்பட்ட சிரமத்தை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அங்கு நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில்தான் ஒரு நிகழ்வு நடந்தது. என்னவென்றால் அந்த நபர் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்காக உணவை பெற்றுக்கொண்டு அடுத்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது அவருடைய உணவு தட்டிற்கு நேராக மேலே ஒரு கழுகு ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை காலில் தூக்கி கொண்டு செல்கிறது. அப்போது அந்த பாம்பு கழுகிடம் இருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய விஷத்தை அந்த கழுகின் மீது கக்குகிறதுங்க. அதில் சில துளிகள் தான் இவர் வைத்திருந்த அந்த தட்டில் விழுந்துவிடும். அந்த தட்டை தான் பின்னால் வந்த நபர் தட்டி விடுவார். இந்த நேரத்தில் அவருக்கு சில சிரமம் ஏற்பட்டாலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில்தான் மிக சிறப்பான மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த வகையில் அர்த்தாஷ்டக சனியின் பிடியில் சிக்கி தவித்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 மிக சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது. பெரும்பாலும் குடும்ப ரீதியாக ஏற்பட்டு வந்த மனசிக்கல், கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள், தகாத உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். பல்வேறு வகையான தவறான பழக்க வழக்கங்களால் ஏமாற்றதால் சில சிக்கல்களை உருவாக்கி கொண்ட சூழ்நிலையில் அவற்றில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. திருமண வயது வந்த விருச்சிக ராசி ஆண் பெண் இருவருக்குமே திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நினைத்தபடியே துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் விலகி நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உத்தியோகத்தில் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு என உத்தியோகத்தில் சிறப்பான மாற்றமும் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் இனிமையாகவும் அமைவதற்கான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் நினைப்பதை காட்டிலும் போட்டிகள், பொறாமைகள் பெரிய அளவில் இந்த தருணத்தில் விலகும். பல்வேறு வகையான பணிகளை திட்டமிட்டு செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் உண்டு. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கிடைக்கும். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், சுயதொழில் துவங்குதல் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக அமையும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அவர் பெரும்பாலும் இந்த வருடத்தில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் இல்லை என்றாலும் அதில் உங்களுக்கான வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. புதிய வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் மிகவும் அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசியல் மற்றும் கலைத்துறையில் எதிர்பாராத பொறுப்புகள் உங்களை தேடி வரும். விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். கால்நடை வளர்ப்பில் அசூர வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் மே மாதத்தில் நிச்சயமாக ஆலங்குடி குரு பகவான் திருத்தலம் சென்று ஒரு முறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு